அடுத்ததாக பக்கம் 176லிருந்து 180 9வது ஜுஸ் நிறைவு பெறப் போகிறது. இதில் சூரத்துல் அன்ஃபால் ஆரம்பமாகிறது. 8வது சூறாவாகிய அன்ஃபால் இந்த 9வது ஜுஸில் தான் ஆரம்பமாகுது. சென்ற 5 பக்கம் 171லேருந்து 75 வரைக்கும் இது வரைக்கும் எடுத்துக்கொள்ளாத நேரம் அதுக்கு எடுத்துக்கொண்டது. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சுருக்கமாக சொல்லணும்னு முயற்சி செய்தால் சில நேரத்தில் நேரம் எப்படி தாண்டி போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியல. சில நேரங்களில் சில வசனங்களை நம்மளால் ஓரளவுக்கான விளக்கம் சொல்லாமல் போக முடியல. உங்களுடைய கருத்துக்களை இன்ஷால்லா பதிவு செய்யுங்க. இது விஷயத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத நான் இன்ஷால்லா பார்த்துக்கிறேன். ரெண்டாவது, இப்போ 176லேருந்து 180 இந்த ஜூஸை முடிச்சிருவோம். சூரா அன்ஃபாலோட முதல் 5 பக்கங்கள். சூரத்துல் அன்ஃபால் என்பது இந்த சூறாவுடைய பெயர். இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் வருது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஸ்அலூனக அனில் அன்ஃபால். நபியை போரில் கிடைத்த கனிமத் சொத்துக்களை பற்றி அவங்க கேட்குறாங்க. அதை எப்படி பங்கு வைக்கணும்னு கேட்குறாங்க. நபியை நீங்கள் சொல்லுங்கள், அது அல்லாஹ்வுக்கும் எல்லா தூதருக்கும் ஆனது. அதே மாதிரி யார் யாருக்கு எவ்வளோ பங்கு வைக்கிறது சூரா அன்ஃபாலுடைய அடுத்தடுத்த வசனங்களில் பின்னாடி வருது. ஒரு 5 பக்கத்துக்கு அப்புறம் 10வது ஜூஸினுடைய முதல் வசனத்தில் அதான் வருது. பின்னாடி பார்ப்போம். அடுத்த அல்லாஹ் மூமின்களுடைய பண்பை பற்றி பேசுவான். ரொம்ப அற்புதமான வசனம். 2வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் எப்படிப்பட்டவனா, அல்லாஹ் அப்படின்னு அவங்கள சொன்னாலும் அவங்களோட உள்ளம் அப்படின்னு நடுங்கிடும். அல்லாண்டாலே அல்லாவுடைய பேரை கேட்டால் அல்லாவை நினைத்தவர்கள் நடுங்குவார்கள். இது ஈமானுடைய அடையாளம். அதே மாதிரி அவர்களிடத்தில் அல்லாவுடைய வசனங்களை ஓதி காமிக்கப்பட்டால் ஜாதத்தும் ஈமானா, அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். மாஷா அல்லாஹ். குரானை கேட்கும் போது, குரானுடைய விளக்கங்களை கேட்கும் போது நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கிறதா இல்லையா? இது ஈமானுடைய அடையாளம், மூமின்களுடைய அடையாளம். அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அவங்க தொழுகை நிலைநாட்டுவாங்க, ஜக்காத் கொடுப்பாங்க, தர்மம் செய்வாங்க, இவங்க தான் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்லி இவங்களுக்கு அல்லாவுடைய மஃபிரத்து, அல்லாவுடைய ரிஸ்க்கு எல்லாமே இவங்களுக்கு நிச்சயமாக இம்மை மறுமையில் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி அந்த போரிட விஷயத்தை ஆரம்பிக்கிறான். பத்ர் போரை பற்றியான செய்தி திரும்ப ஆரம்பிக்கிறான். நபி உம்மை உமது ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றினார்களே, அவர்களோடு போர் செய்யக்கூடிய ஒரு தருணத்தை அல்லாஹ் உமக்கு ஏற்படுத்தினான். சில முஸ்லீம்கள் அது வேண்டாம் என்றும் நினைத்தார்கள், போர் செய்யணுமா என்றும் நினைத்தார்கள். பலருக்கு அதில் உறுதி இருந்தது, சிலர் அப்படி நினைச்சாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஆனாலும் கூட போர் செய்யாமல் இருந்தாலும் நல்லது தானே என்று ஒரு சிலர் நிறைத்த போதிலும் கூட அல்லாஹ் தஆலா யரீதுல்லாஹுல் அய்யுஹிக்கல் ஹக்க, சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் போரின் மீது உங்களை தள்ளிவிட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக சிலர் விரும்பாத போதிலும் கூட அல்லாஹ் அந்த போருக்கான நிலையை ஏற்படுத்தி பலரை சந்தித்து அந்த போர் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி அல்லாஹ் காஃபிர்களை வேறறுத்தான். இது அல்லாஹ் இப்படிதான் அல்லாஹ் நினைத்து சாதிக்க வேண்டியதை சாதித்து தீர்வான். சில நேரத்தில் நம்மளே விரும்ப மாட்டோம், அல்லாஹ் நம்மளை அதை செய்ய வச்சிருவான். மாஷா அல்லாஹ், அப்படி செய்ய வச்சேங்கிறான். அடுத்ததாக 177 இடத்துல தொடரக்கூடிய விஷயம், இந்த மாதிரி நீங்கள் துவா செஞ்சீங்க, அல்லாஹ் உங்களோட துவாவை ஏற்றுக்கொண்டு பத்ருடைய களத்தில் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும். ரொம்ப கம்மியாக இருந்தீங்க, 300 சொச்சம் இருந்தீங்க, ஆயிரக்கணக்கில் எதிரிகள் இருந்தாங்க. நீங்கள் அல்லாஹ் துவா செஞ்சீங்க, அல்லாஹ் உதவி செஞ்சால் வானவர்களே ஆயிரக்கணக்கில் இறக்கி உங்களுக்கு அல்லா தஆலா உதவி செஞ்சாங்கிறதெல்லாம் இங்கே அல்லா தஆலா நினைவுபடுத்துகிறான். இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை நிம்மதியை தந்து உங்களை சிறப்படுத்தினான். அதே மாதிரி அந்த போர்க்களத்திலும் கூட போர் நடக்க போது அதுக்கு முன்னாடி கூட இஸ்லாமிய படையினர்கள் ஒரு சிறு நித்திரையில் ஆழ்ந்தார்கள். இது யுகஷிக்கும் நுஆஸ, ஒரு சிறு நித்திரை கொடுத்தோம். போர் முனையில கூட மன நிம்மதியை தந்து உங்களை தூங்க வச்சனே. அப்போ எப்படியாப்பட்ட ஒரு நிலையில உங்களை நான் வச்சிருந்தேன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி இனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன், ஒரு வானிலிருந்து மழையை பொழிவிக்க செய்தோம். அப்போ மழை பெய்யும் போது அது இன்னும் ரம்மியமாக அவங்க மனசுக்கும் குளிர், அதாவது அது என்விரான்மெண்டலி அது ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தி மனதிற்கும் ஒரு நிம்மதியை குளிர்ச்சி ஏற்படுத்தி அந்த மழை பொழிந்தது இவங்களுக்கு சாதகமாகவும் எதிரிகளுக்கு ஆபத்தாகவும் அது அமைந்தது. அதை பற்றி விரிவாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி சவுல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபரு ருஅப், எதிரிகளுடைய உள்ளத்தில் அச்சத்தை பயத்தை நான் ஏற்படுத்தினேன். ஏன்னா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்களையும் அவர்கள் எதிர்த்ததன் காரணத்தினால எதிர்த்ததை துணிவு நினைக்கிறாங்க. ஆனால் அது துணிவல்ல, அதில் அவர்களுக்கு கோழைத்தனத்தை தான் நம்ம ஏற்படுத்தணுங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து மூமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னைக்குமே மூமின்களே நீங்கள் படையை சந்திக்க நேரிட்டால், உஹதோ பத்ரோ வாட் எவர், எப்போவுமே நீங்கள் போரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் தடுமாறவே கூடாது, நீங்கள் புறக்கணித்து ஓடவே கூடாது. என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா இங்கே தான் சொல்லி காட்டுறான். அடுத்து 178 பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், போரில் வெற்றிலாம் கிடைச்சிருச்சு. அந்த வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த போரை பற்றியானது நிறைய நம்ம ஆல் இம்ரான்லேயே பார்த்தோம்ல. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஹைர், இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வெற்றி கிடைச்சிருச்சு. ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், நீங்கள் போர் செய்யலை, அல்லாஹ் போர் செஞ்சான். ஒமா ரோமைத்து இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரோமா, நீங்கள் எரியலை, நான் எரிஞ்சேன் அப்படிங்கிற. அதாவது ஒட்டுமொத்த சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், போரில் நீங்கள் போரிடவில்லை, நான் போரிட்டு நான் வானவர்களை அனுப்பினேன், நான் உங்களுடைய உள்ளத்தை சிறப்படுத்தினேன், நான் உங்கள் உள்ளத்தை பலப்படுத்தினால, உங்கள் காலை நான் வலுப்படுத்தினால நீங்கள் போர் செஞ்சு வெற்றி பெற்றீங்க, வானவர்களையும் அதுக்கு துணையாக வச்சேன். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு கைப்பிடி மண் அள்ளி எதிரிகள் மீது தூவினாங்க. அது எத்தனை பேர் மேலே பட முடியும்? 4-5 பேர் மேலே படலாம். ஆனால் அல்லாஹ் அதை எல்லா எதிரிகள் மேலே பட வச்சான். அங்கிருந்த பகுதியில் இருந்த எல்லார் மீதும் முகத்திலும் கண்ணிலும் அது பட்டது என்று
தஃசீரில் பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் தான் அப்படி எரிந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்னைக்குமே அல்லாஹ் தான் கைவசத்தில் தான் வெற்றி வச்சிருக்குங்கிறது விட்டு கொடுக்கவே மாட்டான். நீங்களெல்லாம் ஒரு கருவிகளாக செயல்பட்டீர்கள், நானே அதை இயக்கக்கூடிய இயக்கவாதியாக இருந்தேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து பேசுகிறான். இந்த காஃபிர்களை பார்த்து நீங்கள் சொல்லிடுங்க, அல்லாஹ் தஆலா நீங்கள் என்னதான் வெற்றியை தேடினாலும் அல்லாஹ் வெற்றி எங்களுக்கு தான் தந்தான். நீங்கள் நிறைய பேர் நினச்சி வெற்றி அடைவே நினச்சி ரொம்ப திமிரா வந்தீங்க, அல்லாஹ் எங்களுக்கு தான் வெற்றியை தந்தான். இப்போவும் நகுது இப்போ நீங்கள் திருந்தணும். இப்போவும் திருந்தாமல் மரம் அடிக்கணும், மரம் வீழ்த்தணும் அப்படின்னு நீங்கள் திரும்பினால் நாங்களும் திரும்புவோம், நாங்களும் படைக்கு தயாராகத்தான் இருக்கிறோம். நபியே சஹாபாக்களே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தஆலா சொல்லி நீங்கள் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அல்லாஹ் மூமின்களோடு இருக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூப்பரான ஒரு செய்தியை சொல்கிறான். 23வது வசனம் இடம் பெறுது. வலோ அலிம் அல்லாஹ் ஃபீஹிம் கைரா லஅஸ்மாஹும், அல்லாஹ் இந்த காஃபிர்களுக்கு நலவை நாடி இருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான். செவி மடுத்து இந்த செய்தியெல்லாம் கேட்க செஞ்சிருப்பான். அவங்க கேட்கவே விரும்பலை, அதனால் அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கவே இல்லை. அதனால் அல்லாஹ் யாருக்கு நலம் நாடுறானோ அவங்கள தான் அல்லாஹ் தஆலா கேட்க வைப்பான். நல்ல செய்தியை கேட்கக்கூடிய பாக்கியம் அது அல்லாஹ்வுடைய கொடுப்பினைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து 179க்கு வாங்க. 179வது பக்கத்தில் வத்குரு இதா அன்தும் கலீலும் முஸ்ததஃபூன ஃபில் அர்த், அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், திரும்ப நினைவுபடுத்துகிறான் நேமத்துகள். மூமின்களை நினச்சி பாருங்கள், நீங்கள் பூமியில் சிறுபான்மையினர்களாக இருந்தீர்கள், குறைவானவர்களாக இருந்தீர்கள், உங்களை நசுக்கி விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சினீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு உணவளித்தான். மதினாவில் உங்களுக்கு இடம் தந்து ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லை. அல்லாஹ் நன்றி செலுத்துங்க அல்லாஹ் சஹாபாக்களுக்கு இதெல்லாம் நினைவு கூற சொல்கிறான். சஹாபாக்களே, ஈமானியர்களே, மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வோட தூதரையும் ஏமாத்தில நினைக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விளக்கம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி நடப்பது, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை எடுத்து செயல்படுத்தாமல் விடுறது, இது என்றைக்குமே செய்யாதீங்க என்று அல்லாஹ் தஆலா ஒரு அறிவுரை எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றான். வாயிலமு அன்னம் அம்வாலுக்கும் அவ்வளோதுக்கு ஃபித்னா, ஒரு நல்ல ஒரு அடிப்படையை தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு சோதனை. அது என்னைக்கு அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்பிட வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் தான் உறுதியான நிரந்தரமான கூலி இருக்கிறது. இவைகளை வைத்து நீங்கள் வழிகேட்டில் போயிடாதீங்க. செல்வத்தை வைத்து, குழந்தையை வச்சு அது உங்களுக்கு திசை திருப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து மூமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் உண்மையாக பயந்து நடந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஃபுர்கானை ஏற்படுத்துவான். அதாவது சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்தறியக்கூடிய ஞானத்தை அல்லாஹ் தஆலா தருவான். அல்லாஹ் உங்களுக்கு பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் பேர் அருளுக்குரியவன் என்ற அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு அடுத்தடுத்த வாக்குறுதிகளை அடுக்கிக்கிட்டே வரான். 179 அடுத்து கடைசியில் சொல்லும்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது இந்த காஃபிர்கள் இருக்கிறாங்களே, இவங்க ரொம்ப இதுக்கப்புறமும் ரொம்ப திமிருத்தனமான முறையில் எதிர்க்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. இது என்ன பெரிய குரான், நாங்கள் நினச்ச இந்த மாதிரி குரான் உருவாக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா சவால் விட்டு உருவாக்கலாம் முடியலை. ஆனால் திமிரு இப்படி பேசுகிறாங்க. வேற என்ன பேசுகிறாங்க? வைது கால் அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக், இந்த முகமது உண்மையான இறை தூதராக இருந்தால், இந்த முகமது கொண்டு வந்திருக்கக்கூடிய இஸ்லாமும் இந்த குரானும் உண்மையான வேதம் என்றால், ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, வானிலிருந்து கல்மாரி புலிவை பார்க்கலாம், கல்மலை பொரியட்டும், அப்படி நாங்களாம் சாவரமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ கேட்டதுக்காக புரிஞ்சிடாது, சரியா? வமா கனல்லாஹ் லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம், நபியே நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அப்படி யாரையும் அழிச்சிட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், நபியே நீர் இந்த உலகத்தில் மீதமாக இருக்கிற வரைக்கும் யாரும் அழிக்கப்பட மாட்டாங்க. வமா கனல்லாஹ் முஅஸிபஹும் யஸ்தக்ஃபிரூன், ஒரு சிலர் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கும் வரை அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக யாரையும் அழிச்சிடறதில்லை. தவணை வரும், ரொம்ப அவசரப்பட வேணாம். அடுத்து 180 இந்த ஜுஸு நிறைவு பெற போகிறது. அல்லாஹ் தஆலா இந்த 180 அல்லாஹ் தஆலா சொல்ல, இந்த முஷ்ரிக்கீன்கள், இந்த இணை வைப்பாளர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வின் பாதை விட்டு மக்களை எல்லாம் தடுத்தார்கள். அதே போன்று அவங்களோட தொழுகை என்ன தெரியுமா? ஒமாக்கான சலாத்து ஹைந்தல் பைத்துல்லா காபத்துல்லா, அவங்க தொழுகை என்னன்னு கேட்டால் இல்லை முக்காம தஸ்தியா, அதாவது விசில் அடிக்கிறது, கை தட்டுறது, இதுதான் அவங்களுடைய வழிபாட்டு முறையாக இருந்தது. ஆனால் அழகான வழிபாட்டு முறையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி வழிகாட்டிய போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட காஃபிர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை இஸ்லாத்துக்கு எதிராக செலவு செய்கிறார்கள். அது அவர்களுக்கு எதிராக நஷ்டமாக அமைய போகிறது என்பது நபி நீங்கள் சொல்லுங்க. வயலா ஜஹன்னம யுஹ்ஷரூன், அந்த நரகத்தின் பக்கம் ஒரு நாள் இவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுவார்கள். இந்த செயலின் காரணத்தினால் அல்லாஹ் நல்லவர்கள் இருந்து கெட்டவர்களை இப்படி பிரித்து எடுத்து நரகத்தில் போட்டு நிரப்புவான் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அடுத்ததாக 180வது பக்கத்தினுடைய நிறைவு என்ன அப்படின்னு சொன்னால், நபியே காஃபிர்கள்ட்ட சொல்லுங்க, இதுக்கப்புறமாவது திருந்தட்டும். எப்பவுமே அல்லாஹ் தஆலா ஹோப் கொடுத்துட்டே தான் இருப்பான். இதுக்கப்புறமாவது அவங்க திருந்திட்டாங்கன்னா யுஃபல்லஹும் மா கத் ஸலஃப், இது வரைக்கும் செஞ்ச எல்லா அட்டுழியத்தையும் மன்னிக்கிறாங்க. அல்லாஹ் இல்லை விட்டுறேன், மன்னிச்சிடுறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். திருந்தினா வயஊது, ஆனால் அவங்க திரும்புவாங்கன்னா ஃபகத் மதத் சுன்னத்துல் அவ்வலீன், முன்னால் நடந்தவர்கள் நடந்ததை உங்களுக்கு நடக்குங்கிறத சொல்லுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து மூமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்பவுமே அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போரிட்டு கொண்டே இருங்கள். போர் செய்யக்கூடிய விஷயத்தில் அதுக்கான சூழ்நிலை தருணம் வரும் பொழுது நீங்கள் பின்வாங்காதீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருவனே உங்களுக்கான எஜமானனாக இருக்கிறான். நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், சிறந்த பாதுகாவலனாக, சிறந்த உதவியாளனாக அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று ஒரு அழகான பஞ்சோட மாஷா அல்லாஹ் அந்த 9th ஜுஸு நிறைவு பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ்.